நானும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தம்முடைய நீதியை கர்த்தர் நடப்பிப்பார். அதான் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தாருப்பா. இவைகளெல்லாம் யார் கொடுத்தது? ஆமா, கர்த்தர் தான் கொடுத்தார். அவரு எடுத்தார். அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்காக நீ எப்பொழுதும் ஸ்தோத்திரம் போட்டுட்டே இரு. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போடு. சரியில்லையா? அதுக்காக ஸ்தோத்திரம் போடு. பிள்ளை சரியில்லையா? அதுக்காக ஸ்தோத்திரம் போடு. ஒரு 100 ஸ்தோத்திரம் போடு, ஒரு 1000. என் பிள்ளை சரியாகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 போடு. என் மனைவி சரியில்லையா? அதுக்காக ஸ்தோத்திரம் போடு. கணவன் சரியில்லையா? அதுக்காக ஸ்தோத்திரம். வேலை சரியில்லையா? அதுக்காக ஸ்தோத்திரம் போடு. எல்லாத்தையும் தான் கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறவர். அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் காணப்பட வேண்டும். நீங்கள் புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? கரங்களை ஏறெடுக்க வேண்டும். எதற்காக? எதற்காக கரங்களை ஏறெடுக்க வேண்டும்? இவர் எல்லாம் போயிடுது. எல்லாம் போனாலும், எல்லாம் கடந்து போனாலும், எல்லாம் வெறுமையா இருந்த சூழ்நிலையில் தான் சொல்றாரு. புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. ஏன் தண்ணீர் போல ஊற்றிவிடு? ஆண்டவருடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஏன் தண்ணீர் போல ஊற்றிவிட சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லா தெருக்கள் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனைக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படின்றார். அப்போ உன்னுடைய பிள்ளைகள் பசியினால தெருக்களில வீதிகளில மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அப்படி மூர்ச்சித்து கிடப்பது என்றால் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் அடைந்து கிடப்பது, சுய நினைவின்றி கிடைப்பது. எதனால? பசியினால, பசியினால, தாகத்தினால, வெறுமையாய். அப்படி பிள்ளைகள்லாம் பசியினால அங்கே அவர்கள் என்ன செய்ய தெரு வீதிகளிலே கிடக்கிறார்கள். அந்த தெரு வீதிகளிலே மூச்சித்து கிடக்கிற, மயக்க நிலையில கிடக்கிற, சுய நினைவென்று கிடக்கிற இவர்களுக்காக நீ என்ன செய்யும் சொல்றாரு? சொல்றாரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே நீ ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, உன் இருதயத்தை ஊற்றுகின்ற பொழுது உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். பசி என்றால் இந்த பசி